ஜப்பான் ஓபன் பட்டம் வென்று PV சிந்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். 7 ஆண்டு காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து PV சிந்து இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். PV சிந்து அவர்களுடைய இந்த வெற்றி எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, விரிவா பதிவு பண்ணுங்க. பேட்மிண்டன் ரசிகர்களை பொறுத்தவரையில ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. அதுவும் இந்திய பேட்மிண்டன் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் PV சிந்துடைய இந்த சாம்பியன் பட்டம் வென்ற செய்தியை பார்க்கிறோம். PV சிந்து இன்றைய ஜப்பான் ஓபன் 2026 மகளிர் ஒற்றையர் பிரிவுல சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல 2019க்கு பிறகு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. டோக்கியோவில் நடந்த விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில ஜப்பானுடைய முன்னணி வீராங்கனை அகானே யகுச்சிய 21-17, 21-17 என்ற நேர் செட்களில் சிந்து வீழ்த்தி இந்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார். சுமார் 19 மாதங்களுக்கு முன்பாக முதல் BWF சூப்பர் 750 பட்டம் இதுவாக இருக்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக அவர் உலக தரவரிசையில மீண்டும் முதல் 8 இடங்களுக்குள் முன்னேறி இருக்கிறார். முக்கியமாக அவருடைய இந்த தொடர்ல அவருடைய விஷயத்தை பார்க்கும்போது சீனாவுடைய முன்னணி வீராங்கனை ஹான் யூவை 21-16, 21-14 என்ற செட் கணக்குல வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதி போட்டியில ஜப்பானின் நொசோமி ஒக்குஹாரா காயம் காரணமாக விலகியதால் சிந்து நேரடியாக அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். அரையிறுதி போட்டியில ஒலிம்பிக் சாம்பியன் சென் யுபைக்கு எதிராக 21-19, 15-10 என சிந்து முன்னிலையில் இருந்த போது சென் யுபை காயம் காரணமாக விலகியதால் மீண்டும் சிந்து வெற்றி பெற்றதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு சிந்து முன்னேறி இருக்கிறார் என்பது பெரும் மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில ஜப்பானுடைய அகானே யகுச்சிய 50 நிமிடங்கள்ல நேர் செட் கணக்குல வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார் PV சிந்து. அடுத்த மாதம் புதுடெல்லியில நடைபெற உள்ள வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முன்னதாக PV சிந்து ஃபார்முக்கு திரும்பி இருப்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஜப்பான் ஓபன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் இந்த வெற்றிக்கு மூலமாக அவர் பெற்றிருக்கிறார். நீண்ட ஆண்டுகளாக சாம்பியன் பட்டத்திற்கான தேடல்ல அவர் தேடிக்கொண்டிருந்த நிலையில முதல் இந்தியராக ஜப்பான் ஓபன் பட்டம் வென்று ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறார் PV சிந்து என்பது பேட்மிண்டன் ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.